எனக்கா இது அப்பதான் பாட்டெல்லாம் ஓடிக்கிட்டு இருந்தது. அதனால நம்ம ஃபோன் பண்ணாலும் யாருக்காதனே விழுந்திருக்காதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். இப்போதான் மணி 11 ஆயிடுச்சே. இப்பயும் ஃபோன் பண்ணுறோம், ஃபுல் ரிங் போகுது. ஆனால் யாருமே அட்டன் பண்ணி செல்லு எங்ககிட்ட தான் இருக்குன்னு ஒருத்தரும் ஒன்றும் சொல்ல மாட்டேங்காங்களே. எங்கே தான் இருக்குது? எல்லா இடத்துலையும் தேடியாச்சு எனக்கு தெரிஞ்சு. ஐயோ கடவுளே, எனக்கும் தெரியலையே எங்கே தான் போச்சு. சக்தி, சக்தி. எக்கா வா, அத்தான் கூப்பிட்றாங்க, என்னன்னு போய் கேட்போம். ஒருவேளை செல்லு கிடச்சிருச்சோ என்னமோ. அவங்க தான் சிசிடிவி கேமரா எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்கக்கா. சக்தி, இங்க பாரு உனைத்தானே. இது ஒண்ணும் இல்ல, நீ நிம்மதியா போய் படுத்து தூங்கு. உனக்கு காலையிலுக்குள்ள நான் கண்டுபிடிச்சு தரேன், சரியா? டவர் லொகேஷன் இங்கதான் காமிக்குது. அம்மா தேவி, நீயும் அக்காவும் பிள்ளைகளை கூட்டு போய் உள்ள படுங்கம்மா. ஆ சரிதான். ஆனால் உள்ளே படுக்கலை, கீழே தான் மண்டபத்தில் போய் விரித்து படுக்க போகிறோம் தான். ஏமா குளிர போகுது, இங்க உள்ள போய் படுக்க வேண்டியதானே? இல்லைத்தான், உள்ளே ஏற்கனவே எங்கள் அண்ணியும் அவங்க அக்காவும் படுத்திருக்காங்க. கட்டிலையா படுத்திருக்காங்க? ஆ ஆமாத்தான். ஐயோ அப்படியா? நான் கூட சரி பிள்ளைக்கு நாளையும் நீங்க கட்டில போட்டு நீங்க 3 பேரும் கீழே படுத்துக்கிறீங்கன்னு நினைச்சேன். இப்ப அவங்க கட்டில படுத்திருக்காங்களோ? நான் வேணா வேற எங்கேயாவது ரூம் பார்க்கவாமா? இல்லைத்தான், இந்த நேரத்தில் போய் எங்கே ரூம் பார்க்க முடியும்? இருக்கட்டும், நாங்கள் இன்னைக்கு கீழே விரித்து படுத்துக்கிறோம் தான். நாங்களும் அப்படி தான் நினச்சோம், பிள்ளைகளை கட்டிலில் போட்டு நான் அக்கா வித்யா எல்லாரும் கீழே படுத்துக்கலான்னு. சரி, இப்போ அவங்க படுத்துருக்காங்க, என்ன போய் சொல்ல முடியும்? அதெல்லாம் ஒன்றும் சொல்லக்கூடாதுமா. சரி நம்ம வீடு தானே, நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிருவோம். என்ன பிள்ளைகளுக்கு குளிருமே தான் பார்க்குறேன். எல்லாம் நிறைய ரூம் போட்டுக்கதா சொன்னாங்களே, வேற ரூமே இல்லையா இங்க? ஆமாத்தான், எனக்கும் தெரியல. அங்கே ரம்யா வீட்டுக்கே 2 ரூம் கொடுத்துருக்காங்க. அப்படியா? ஏன் அவங்களுக்கு மட்டும் 2 ரூம்? அது அவள் வீட்டுக்கார் வீட்டிலேருந்து எல்லாரும் வந்திருக்காங்கல்ல, அவங்க அண்ணனோட மாமியார், அதனால் அவங்க வீட்டுக்கு மட்டும் 2 கொடுத்துருக்காங்க. சரிம்மா, அப்ப பொழுதோட படுங்க. நான் எப்படினாலும் செல்லு கிடைச்சிரும், சரியா? உங்க அக்காவை பார்த்துக்கோ. சரி அக்கா, கவலைப்படாத. அதான் அத்தா எப்படியும் கிடச்சிருன்னு இருக்காங்கல்ல. நான் போய் கீழே போய் ஏதாவது விரிக்க இருக்கான்னு பார்த்துட்டு அப்படியே பிள்ளைகளையும் கூப்பிட்டு வரேன். மணி ஆயிடுச்சு, அப்புறம் காலையில் எந்திக்க முடியாது. ஆ சரி தேவி. சே, இந்த செல்லு எங்கே தான் போச்சு? எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, நான் கையில் தான் வச்சுருந்தேன். அந்த ரூமில் தான் வச்சுட்டு சேரீ மாற்றுறதுக்குள்ளே யாரோ எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஏன் என் ஃபோன் போகுது, கவனிக்க மாட்டேங்காங்க, ரிங் போகுது. ஐயோ கடவுளே, பழைய செல்லு தான். ஆனால் அந்த செல்லில் பிள்ளைகளோட ஃபோட்டோஸ் எவ்வளோ இருக்குது. ஸோ கடவுளே, கிடச்சிடணும் கடவுளே. சத்தியக்கா, அதான் அத்தா சொல்லிட்டு போகிறாங்கல்ல, கிடச்சிருங்க்கா. பாரு, பிள்ளைகள்லாம் படுத்து தூங்கிடுச்சு, கிடச்சிரும். ஏக்கா, சக்தி அக்கா, செல்லு காணாமல. ஆமாப்ல, நீ எப்போ வந்து கேட்குற? ஏய் நீ வேறக்கா, எனக்கு எப்படி தெரியும்? நானே பொண்ணலைக்க கூட போயிட்டு வந்து ஃபுல்லும் மேடையில் தான் இருந்திருக்கேன். சரி, அப்புறம் எல்லாம் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தோம். அப்போ கூட அக்கா வந்து உட்காந்து நல்ல வீடியோ தானே எடுத்துக்கிட்டு இருந்தா. எனக்கு எப்படி தெரியும்? இப்போ தான் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வரும்போது அம்மா சொன்னான், அக்கா செல்லு இப்படி காணோம், பாவம் அவளும் அப்போ பிடிச்சி தேடிக்கிட்டு தான் இருக்கா, இன்னும் கிடைக்கலன்னு. யார்கிட்டக்கா இருக்கும்? ஆமாம், செல்லு காணோம் தான். அதுக்காக ஒரு கல்யாணத்துக்கு வந்துட்டு மூஞ்சி தூக்கியா வச்சுருப்பாங்க. நானும் சரி எப்படியும் கிடச்சிரும், இந்த மொமெண்ட்டை விட்டுறக்கூடாதுன்னு தான் நான் வந்து ஜாலியாக தான் இருந்தேன். இப்போ நான் ஒன்றும் செல்லுக்காக இப்படி உம்முன்னு இல்லை. எனக்கு வேற ஏதோ ஒன்று மனசு ஊற்றிக்கிட்டே இருக்குது, எனக்கு சங்கடமாக இருக்குது. ஏக்கா சங்கடப்படாதக்கா, அதான் அத்தான் சொல்லியிருக்காங்கல்ல கண்டுபிடிச்சிடலான்னு. தேவி, இது செல்லுக்காக இல்லை, வேற ஒன்று. எனக்கு தெரியும், அத்தானுக்கு ஒரு ரூம் இல்லை அதானே. எனக்கே கோவமாக தான்க்கா வருது. ரம்யாக்கா வீட்டுக்கு 2 கொடுத்துருக்காங்க. அட்லீஸ்ட் நம்மளுக்கு ஒரு ரூம் கொடுத்துருந்தா கூட பரவாயில்ல. அத்தானையும் பிள்ளைகளையும் உள்ளே படுக்க சொல்லிட்டு நம்ம இப்படி விரித்து படுத்துருக்கலாம். பாரு, கடைசியில் அந்த ரூமில் அண்ணியும் அவங்க அக்காவும் படுத்துருக்காங்க. இப்போ அத்தான் இடம் இல்லாமல் அந்த வெளியே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்கக்கா. எனக்கே கோவமாக தான் வருது. ஆமாப்ல, அதான் எனக்கே சங்கடமாக இருக்குது. அவங்க கூட சொன்னாங்க, நான் நைட்டு கிளம்பி காலையிலக்கு தான் கல்யாணத்துக்கு வருவேன்னு. நான் தான் சும்மா இருக்காமல் எனக்கு தனியாக போகிறது ஒரு மாதிரி இருக்குது, நீங்களாவது கூட வாங்கன்னு. இப்போ யாருக்குமே ரூம் இல்லைன்னா கூட பரவாயில்ல. இத்தனை ரூம் போட்டிருக்காங்கல்ல, அதுவும் என் வீட்டுக்காரர் மாதிரி தானே ரம்யா வீட்டுக்காரும். அவங்களுக்கு மட்டும் அவங்க வீட்டுக்கு 2 கொடுத்துருக்காங்க. இங்கே நம்மளுக்குன்னு 1 கொடுத்துருந்தா கூட அதில் அத்தான் நீ சொல்கிற மாதிரி அத்தானையும் பிள்ளைகளையும் படுக்க வச்சுக்கலாம். இப்போ பாரு, அவங்க ரூம் இல்லாமல் உட்காந்து வெட்டி கதை பேசிகிட்டு இருக்காங்க. ஏற்கனவே ட்ராவல் பண்ணிவிட்டு அலுப்பில் வந்திருப்பாங்க. இப்போ பாரு, உட்காந்து நல்லா பேசிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு அதான் மனசே சங்கடமாக இருக்குது. ஆமாக்கா, நானும் அப்படி தான் நினச்சேன்.
ஏன் தான் நம்ம வீட்டில் எல்லாரும் இப்படி இருக்காங்களோ. எப்பா அடுத்து வர்ற கல்யாணத்துக்கெல்லாம் ஏதாவது ரூம் புக் பண்ணிட்டு வந்துடணும்ப்பா. இப்படி பிள்ளைகளை பாரு, பொத்த கூட போர்வை இல்லை, ஒன்றும் இல்லை, இப்படி வெளியே படுக்க வச்சுருக்கோம். இப்போ அத்தானுக்கு அதுதான் வருத்தம். நானும் அத்தானும் இவ்வளோ நேரம் வெளியே உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம். ஏம்மா அடுத்துலாம் எந்த கல்யாணத்துக்கு வந்தாலும் சரி ஒரு ரூம் புக் பண்ணிடணும்மா. பிள்ளைங்க இப்படி வெளியே படுத்து கிடக்கிறதுக்கு அத்தானுக்கு ரொம்ப வருத்தங்க்கா. வித்யா, சித்திமார்களுக்கெல்லாம் படுக்க இடம் இல்லையா? ஏக்கா அதுக்கு என்னத்த படுக்க போகுது, அதுக்கெல்லாம் உட்காந்து கதையை அடிச்சுக்கிட்டு இருக்குதுக்காக்கா. சரி வாங்க, அப்போ நம்ம படுத்து தூங்குவோம். செல்லு கிடைக்கும் போது கிடைக்கட்டும், அதுக்காக என்ன செய்ய முடியும்? ஏப்ல நீ அப்படியே படு. நின்று பார்த்துக்கிட்டே இருந்தேன்னா இன்னைக்கு ஃபுல்லும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கணும். அப்புறம் காலையில் சீக்கிரம் எந்திக்க முடியாது, பார்த்துக்கோ. தள்ளிப்படு, நல்லா ஆளைப்பாரு, அடுத்தவங்க படுக்க வேண்டாமா? நல்லா எவ்வளோ நீட்டி படுத்திருக்க, கொஞ்சம் மடக்கி படு. ஏப்ல நானே ஒன்றும் விதிக்காம செய்யாம தான் கீழே படுத்திருக்கேன், உனக்கு அதுவும் பொறுக்கலையா? படுங்கிறல்ல, அப்போ இடம் கொடு. ஏம்மா தாயே படுமா. சக்தி சக்தி, என்னங்க? செல்லு கிடைச்சிருச்சுன்னா என்கிட்ட இருக்கு, நீ பிறகாட்டி எந்திரிச்சு வந்து காலையில வாங்கிக்கோ. சரிங்க. கடவுளே ரொம்ப நன்றி கடவுளே. எனக்கு திடீர்னு எப்படியும் செல்லு கிடச்சிரும்னு இருந்தாலும் ரொம்ப நன்றி கடவுளே. ஏப்பா மணி 4 ஆயிடுச்சு, ரெஸ்ட் ரூம் போகணுமே. யாரையாவது எழுப்புமா? சரி வேண்டாம், இருக்கட்டும், தூங்கட்டும். என்னக்கா இது? அப்போதான் பாட்டெல்லாம் ஓடிக்கிட்டு இருந்தது, அதனால் நம்ம ஃபோன் பண்ணாலும் யாருக்காதனே விழுந்திருக்காதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். இப்போ தான் மணி 11 ஆயிடுச்சே. இப்போயும் ஃபோன் பண்ணுறோம், ஃபுல் ரிங் போகுது. ஆனால் யாருமே அட்டன் பண்ணி செல்லு எங்ககிட்ட தான் இருக்குன்னு ஒருத்தரும் ஒன்றும் சொல்ல மாட்டேங்காங்களே. எங்கே தான் இருக்குது? எல்லா இடத்துலையும் தேடியாச்சு எனக்கு தெரிஞ்சு. வெளியே எவ்வளோ குளிருது. பேசாமல் பிள்ளைகளை எல்லாத்தையும் இங்கே எழுப்பிட்டு வந்து கட்டில் அவங்கள படுக்க சொல்லலாம். அண்ணியும் அவங்க அக்காவும் தானே படுத்துருக்காங்க, கொஞ்சம் ஓரமாக படுக்க சொல்லிட்டு. கட்டில் என்னமோ பெரிய கட்டில் தான், அட்லீஸ்ட் பிள்ளைகளையாவது மேலே படுக்க வச்சுட்டு இன்னும் ஒரு 2 மணி நேரமாவது நிம்மதியாக தூங்கலாம். எனக்கெல்லாம் குளிரில் தூக்கமே வரல. ஏ வித்யா, வித்யா. என்னக்கா? வா, பிள்ளைகளையும் எழுப்பிட்டு போய், அந்த ரூம் ஃப்ரீயாக தான் இருக்குது, அவங்க 2 பேர் மட்டும் தான் படுத்துருக்காங்க. நானும் கூட வேறு யாராவது வந்து படுப்பாங்களோ என்னமோ நினச்சி தான் வெளியே வந்தேன். இங்கே எவ்வளோ குளிருது, உங்கள் ரூமில் நல்லா இருக்குது. பாவம் பிள்ளைங்க, ஒத்த போர்வையும் இல்லாமல். வாங்க உள்ளே போய் படுப்போம், கொஞ்ச நேரமாவது நிம்மதியாக தூங்குவோம். எந்திரிப்பில. அக்கா தேவி அக்கா எங்க? அவன் எந்திச்சு ரெஸ்ட் ரூம் போயிருக்கா. வா நம்ம பிள்ளைகளை எழுப்பிட்டு போய் உள்ளே படுக்க வைப்போம். சரிக்கா. ஜெய், கிருஷ்ணா, எல்லாரும் எந்திரிங்க. என்ன தேவி, பிள்ளைங்க எப்படி படுத்துருக்கு? ஒன்றும் விழுந்துடாதா? அக்கா அதெல்லாம் ஒன்றும் விழுகாது. சரி வா நம்மளும் கொஞ்சம் படுப்போம். என்னங்க எல்லாரும் தூங்காம இங்கே உட்காந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஏங்க உங்களை தான். என்ன தூக்கம் இல்லையா? மணி 4:30 ஆயிடுச்சு. உன் செல்லு கிடச்சிருச்சாம்ல? சக்தி, உன் வீட்டுக்காரு தூங்காமல் செய்யாமல் உன் செல்லை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏங்க செல்லு எங்க? நான் கூட அது கனவோ என்னவோ நினச்சிக்கிட்டு இருந்தேன். அப்போ நீங்கள் தான் வந்து எழுப்பி சொன்னீங்களோ? உனக்கு நடந்தது நிஜமா கனவான்னு கூடயா தெரியல? ஆமாம், எந்திரிச்சு பார்த்தேன், சொன்ன மாதிரி ஞாபகம் இருக்குது. ஆனால் கையில் செல்லு இல்லை. ஒருவேளை நம்ம கண்டுபிடிச்சிட்டாங்கன்ட்டு கனவு கண்டோமோன்னு நினச்சேன். இப்போ தான் சித்தி சொன்னப்பறம் தெரியுது. அப்போ உன்னைக்கே வந்து சொல்லியிருக்கீங்க. சரி செல்லை கொடுங்க. இது தரேன், வச்சிருக்கேன், நான் தான் வச்சிருக்கேன் பத்திரமா. இனிமே பொறுப்பா செல்ல வச்சுக்கிறவேன்னு சொல்லு, அப்பதான் தருவேன். இத்தனை வருஷம் நான் இப்படி தான் தொலைச்சிக்கிட்டு இருந்தேன், நீங்கள் கண்டுபிடிச்சி கொடுத்துட்டு இருந்தீங்களோ? இப்பயும் சொல்கிறேன், செல்லை நான் தொலைக்கலை. நான் ட்ரெஸ் மாற்ற போன இடத்துல வச்சேன், யாரோ தெரியாமல் எடுத்துட்டாங்க. அதனால் நான் தொலைச்சதாலும் ஒத்துக்க முடியாது. சரி, என் பேக்ல தான் இருக்கு, நான் பிறகு தரேன். ஆமா நீ தூங்கலையா? இல்லை, இடையில எந்திரிச்சிட்டு பிள்ளைகள்லாம் எழுப்பி ரூமில் போய் படுக்க வச்சுட்டு, சரி என்ன நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு பார்க்கலான்னு வந்தால் எல்லாரும் ஒன்றா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க. மணி 4:30 ஆயிடுச்சு, தூங்கலையா? உங்கள் யாருக்கும் தூக்கம் வரலையா சித்தி? வடி சித்தி, எதுக்கு தூங்காமல் உட்காந்துருக்கீங்க? பாப்பா உனக்கு தெரியாதா? ஜோதி சித்தி மேலே கண்ணாடி விழுந்துருச்சு. சரின்னு எல்லாரும் உட்காந்து அவளை பார்த்துட்டு இப்படி உட்காந்துருந்தோம். தம்பியும் வந்து நின்று பேசிக்கிட்டு இருக்கோம். அதான் நைட்டே தெரியுமே. அதெல்லாம் பார்த்துட்டு சித்திக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் போய் படுத்தோம். அதெல்லாம் தெரியும். அதுக்காக நீங்களும் கொஞ்ச நேரம் எங்கேயாவது கிடைக்கிற இடத்துல படுத்து தூங்கி எந்திக்க வேண்டியதானே? நாங்கள் அப்படியே கதை பேச உட்காந்துட்டோம். இப்போ தான் விடிஞ்சிருச்சு. இன்னும் அப்படியே எந்திச்சு பல்ல கீழே தேய்ச்சிட்டு குளிச்சுட்டு கிளம்ப வேண்டியதான். சரி ஏங்க, நீங்களாவது கொஞ்ச நேரம் தூங்குங்க. தூங்கி எந்திச்சு வாங்க, நான் கொஞ்ச நேரம் போய் படுக்க போகிறேன். சரி நான் பாத்துக்கிறேன். நீ காலையில எந்திச்சு கிளம்பிட்டு என்கிட்ட செல்ல வாங்கிக்கோ. சரிங்க.
ஏக்கா தூங்கத்தான் சரியாக இடம் கிடைக்கலன்னு பார்த்தோம். கடைசியில் இப்போ குளிக்கவும் நம்ம போகலான்னு நினச்சா ஒவ்வொருத்தராக வந்து உள்ளே போய்கிட்டே இருக்காங்கக்கா. ஒரு வழியாக நல்ல வேளை பிள்ளைகளை குளிக்க வச்சு அனுப்பிச்சாச்சு. ஏன் ஆமாடி வித்யா. சரி, என்னது இது? கோலம் போடணும்னு சீக்கிரமே எழுப்பி விட்டாங்க. சரி, கோலத்தை போட்டு வந்து அப்போ குளிச்சுட்டாது நல்ல பேர் வாங்கிடலான்னு பார்த்தேன். சீக்கிரம் கிளம்பி போய் நின்று இது என்ன? எல்லாரும் எங்கே படுத்துருந்தாங்கன்னு தெரியல. ஆனால் ஒவ்வொருத்தராக வந்து குளிக்க வராங்க. என்னம்மா, அண்ணியோட அக்காவும் இங்கே தானே படுத்துருந்தாங்க. கொஞ்சம் சீக்கிரம் எழுந்து குளிச்சிருக்கலாம்ல. அவங்களும் பாரு இவ்வளோ நேரம் படுத்துருந்துட்டு கேட்டால் நாங்கள் நைட்டு தூங்கவே இல்லை. ஒவ்வொருத்தராக வந்து கதவை தட்டி செல்ல தேவைன்னு தட்டிக்கிட்டே இருந்தாங்கங்கிறாங்க. பரவாயில்ல, நீங்களாவது கோலம் போட்டு வந்துட்டீங்க. நான் நல்லா தூங்கிட்டேன். ஆமாம், ஏன் இனி எழுப்பலை? வீடுக்கா, நீ ஏன் ஏற்கனவே செல்ல காணோன்னு நைட்டு தூங்குனியோ இல்லையோ? ஏற்கனவே உடம்பு சரியில்லைன்னு வேற சொன்னேன். சரி, அதான் எங்களை கூப்பிட்டாங்க. நீ தூங்குறல, நல்லா தூங்கட்டுன்ட்டு நாங்களே போய் போட்டு வந்துட்டோம். இப்போ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, குளிச்சுட்டு நான் சேலை கட்டவே நேரம் ஆகுமே. குளிச்சுட்டு கிளம்பலான்னு பார்த்தா ஒவ்வொருத்தராக வந்து 5 நிமிஷம்னு உள்ளே போயிடுறாங்க. இன்னும் எல்லாரும் எப்போ வெளியே போய் முடிக்க? அக்கா, தேவி அக்கா, நீ தான் எனக்கு சேலை கட்டி விடணும் பார்த்துக்கோ. கட்டி விட்டுறேம்மா. தேவி, எனக்கு நானே கட்டிக்கிறேன். எனக்கு ஏதாவது ஹெல்ப்னா மட்டும் பண்ணு, சரியா? சரிக்கா, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். இன்னைக்கு என்ன சரி? என்னோடது முகூர்த்தப்பட்டு. நான் சொல்ல மாட்டேன், சஸ்பென்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நாங்கள் 3 பேரும் குளிச்சுட்டு அடுத்து வேறு saree மாற்றிட்டு வரோம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.